பார்த்து கெட் அவுட்னு அவரே சொல்றாரு. இதை விட ஆச்சரியம் இந்தியாவிலே பார்த்ததில்லை. கெட் அவுட் ஆரம்பிச்சு ஒரு நிமிஷத்துல அருமை அண்ணன் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க. எல்லாம் கெட் அவுட்னு கையெழுத்து போடுங்க. உடனே ஆதவ அர்ஜுன் அவர் கையெழுத்து போடுறாரு, அண்ணன் புசி ஆனந்த் அவர் கையெழுத்து போடுறாரு. உடனே பிரசாந்த் கிஷோர் அவர் நான் கெட் அவுட்னு சொல்லிட்டு கையெழுத்து போடாமல் எஸ்கேப் ஆகி போயிட்டார். அதனால இந்த கெட் அவுட் ஆரம்பித்த 30 செகண்ட்லயே இந்த கெட் அவுட்டுக்கான என்ன மரியாதை என்பது விஜய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய சகோதரர் பிரசாந்த் கிஷோர் அவருடைய நடவடிக்கை நமக்கு காண்பித்து கொடுத்துருச்சு. அதனால இந்த கெட் அவுட் இதெல்லாம் ஒரு காரணத்திற்காக இருக்க வேண்டும். எங்கேயும் யாரும் எந்த மொழியும் திணிக்கல. அதனால பிராக்டிஸ் வாட் யூ பிரீச் ப்ரோ. வாட் ப்ரோ நீங்களே ப்ரோன்னு பொய் சொல்லாமா ப்ரோ. அதனால அருமை சகோதரர் விஜய் அவர்கள் இதை செய்ய வேண்டாம் என்று அன்போடு வலியுறுத்தி அதன் பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு கேள்வி இருக்கும். கேள்வி தோனி அவர்கள் தப்பில்ல. பீகார்ல இருந்து ஒருத்தவங்க வர்றாங்க, தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு பேர் கிடைக்குது, சந்தோஷம் தான். எல்லாம் இந்தியர்கள் தானே, நமக்கு எதாவது தமிழர்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்றோம்ல. நம்ம யாரையும் நிராகரிக்கக்கூடிய தமிழர்களே இல்லையே. தமிழ்நாட்டுக்கு நல்லது யாரு பண்ணாலும் ஏத்துக்கிறோம். பிரசாந்த் கிஷோர் அண்ணுக்கு ஒரே ஒரு கேள்வி, ஏனே டிஎம்கே கொண்டு வந்து உட்கார வச்சுங்க? நீங்க இவ்வளவு பேச்சு பேசுறீங்க, நானும் தோனியை போல் புகழ் பெற வேண்டும், நானும் பீகார் ஜார்க்கண்ட்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்ற பிரசாந்த் கிஷோர் அண்ணன் எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்து ஆட்சியில் அமர்த்தி? அதற்காக மக்கள் எப்போதும் உங்களை மன்னிக்க மாட்டாங்க, அது உண்மை. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனை? தனிப்பட்ட முறையில் இன்னொரு மாநிலத்திலிருந்து வர்றீங்க, தமிழ்நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று எந்த வேலையை நீங்க செஞ்சாலும் இந்தியாவில் யாராக இருந்தாலும் தமிழர்கள் திரும்ப அந்த மரியாதையை கொடுக்கத்தான் போறாங்க. கிளாசிக் உதாரணம் தோனி அவர்கள். மொழி தெரியாம வந்தாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடினாங்க. முழு தமிழ்நாடும் நம்முடைய வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதனாலதான் ஏற்றுக்கொண்டு நினைக்காதீங்க, நல்லது பண்ணுங்க, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும். வன்மையா கண்டிக்கிறேங்கன்னா குமுதம் நிருபர் அந்த புகைப்படத்தை பார்த்தேன். அதனாலதான் நம்ம செக்யூரிட்டியே கொடுத்தோங்க. இந்த பேரா நீங்க லாஸ்ட் டைம் கேட்டீங்க, எதுக்கு சென்ட்ரல் செக்யூரிட்டி கொடுத்தீங்க அந்த பஞ்சாயத்து வரக்கூடாதுன்னு. அதனால தயவு செய்து சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்யூரிட்டி சிஆர்பிஎஃப் பயன்படுத்துங்க. ஹைலி ட்ரெயின்டு, ரொம்ப நாசூக்கா நாகரிகமா நடந்துக்குவாங்க. அவங்கள விவிஐபி பெட்டாலியன்ல இருந்து வர்றாங்க. இந்த சிஆர்பிஎஃப் செக்யூரிட்டி யாரு நம்முடைய சகோதரர்கள் வர்றாங்களோ அவங்க ஸ்பெஷலி ட்ரெயின்டு. ஒரு கிரௌடை ஹேண்டில் பண்ணணும், அதே மரியாதையோடு நடத்தணும், வரக்கூடிய மக்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பத்திரிகை நண்பர்களுக்கும் அந்த மரியாதை சுதந்திரம் கொடுக்கணும் அப்படிங்கிற ட்ரெயின் ஆனவங்க. அதனாலதான் உங்களுக்கு அது கொடுத்துருக்கனால நான் பவுன்சர்ஸ் எல்லாமே நான் தவறா சொல்லல, அவங்களுக்கு தெரியாது, செய்தியாளர்களாலும் கூட சில இடத்துல தெரியாது. அதனால இது வன்மையா கண்டிக்க வேண்டிய விஷயம். அதனால தயவு செஞ்சு கவனம் கொடுங்க. ஏன்னா நீங்க பத்திரிகைங்கிறீங்க, பத்திரிகை வரணுங்கிறீங்க, முதலா வரணுங்கிறீங்க. பாரதிய ஜனதா கட்சியும் முதல் நிகழ்ச்சி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி தான் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் கட்சி அலுவலகத்தையே நம்ம திறந்து வைக்கிறோம். அந்த அளவுக்கு பத்திரிகையாளர் மீது நம் நம்பிக்கை கொடுக்கும் பொழுது, மரியாதை கொடுக்கும் பொழுது நம்முடைய நடத்தையும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொள்கிறேன். அண்ணா, இன்னைக்கு அமைச்சர் அவர்கள் சிவராத்திரி, மகா சிவராத்திரி ஈஷாக்கு போறாங்க. எங்களுக்கும் இந்த அற்புதமான நாளில் 3 கட்டிடத்தையும் திறந்து வைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தோம். திறந்து வைக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு 3 கட்டிடத்தையும் திறந்து வச்சிருக்கிறாங்க. அமித்ஷாஜி அவர்கள் மிக தெளிவா சொன்னாங்க, எதற்காக திமுக வெளியே போகணும்? வெரி கிளியர். ஆன்டி நேஷனலா இருக்கிறாங்க, ஆன்டி பீப்புளா இருக்கிறாங்க, மக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க, பாரத நாட்டுக்கு எதிராக இருக்கிறாங்க, அவங்களுடைய நடவடிக்கை. அதனால் நிச்சயமாக 2026 பொறுத்தவரை எல்லோரும் யாரெல்லாம் நினைக்கிறாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. என்டிஏ பவருக்கு வரணும்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆந்திரா உதாரணம் கொடுத்தாங்க, பல இடத்தை கொடுத்தாங்க. நிச்சயமாக நம்பிக்கை இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி ஒருமித்த கருத்துல இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு. இன்னைக்கு காலையில கூட நீங்க பாருங்க, அண்ணன் ஜி.கே. மணி அவருடைய இல்ல திருமண விழா நடந்து கொண்டிருக்கிறது. அமித்ஷாஜி அவங்களால போக முடியல, லேட்டா தான் வந்தாங்க. என்னை அனுப்பியிருந்தார், நீ போயிட்டு வாப்பான்னு. காலையில சேலம் போய் அவருடைய முகூர்த்தத்தில் கலந்து கொண்டு வந்து தொலைபேசி மூலமாக அமித்ஷா அவர்கள் ஜி.கே. மணி ஐயாவுக்கு தொடர்பு கொண்டு வாழ்த்து சொன்னாங்க. அதனால எப்பொழுதுமே பரஸ்பரமான ஒரு நல்ல சூழ்நிலை தான் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறது. வருகின்ற காலத்துல ஒருமித்த கருத்தோடு யார் வந்தாலும் இணைந்து நாங்கள் பயணிக்க தயார். நியாயமான கேள்வி அண்ணன், நியாயமான கேள்வி அண்ணன், நியாயமான கேள்விதான் அண்ணன். உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் நான் குறைஞ்சு மதிப்பில்லை. மக்கள் எதிர்பார்ப்பாங்க யாரை நாங்க நம்புறது, யார் எங்களோட இருப்பாங்கன்னு. நேரமும் காலமும் இருக்கிறது. வரும்பொழுது கண்டிப்பா நீங்க கேட்கிற கேள்விக்கு நாங்க பதில் சொல்லணும். எலெக்ஷன் காலகட்டத்தில் சொல்லணும், எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லணும். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி டெல்லி எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க, பல இடத்துல
கட்சி பிரதமர் அவர்களை முன்னிறுத்தி பிரதமருடைய ஆட்சியை கொண்டு வருவதற்காகத்தான் கட்சி பல இடத்துல போராடி கொண்டிருக்கின்றோம். அதுவும் பிஜேபியினுடைய மாடல். சரியான நேரத்தில் தலைவர்கள் பேசுவாங்க. இன்னொரு கட்சி அவங்க கூட்டணி அவங்க எப்படி பயணம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொன்னா அது தப்பா போயிருங்கன்னா அந்தந்த கட்சியினுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அவங்க முடிவு செய்யும். ஆனா இன்னைக்கு என்டிஏ இருக்கு, வலிமையா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, வளர்ந்துகிட்டு இருக்கு, எல்லாரும் பாசத்தோடு ஒன்றா இருக்கும். வருகின்ற காலத்துல ஒருமித்த கருத்தோடு நீங்க பாப்பீங்க என்டிஏ என்கின்ற வார்த்தை. ஆனா அது சொல்றதுக்கான நேரமும் காலமும் இன்னும் நிறைய இருக்கு. எலெக்ஷனுக்கு ஏதோ ஒரு காலம் இருக்கு. அதனால திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. என்டிஏ பவருக்கு வரணும் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம எல்லோரும் சொல்லுகின்றோம். பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு என்டிஏ நம்ம பார்ட்னர் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அதனால வருகின்ற காலத்துல பாப்பீங்க. அண்ணா டைம் இருக்கு, நேரம் இருக்கு, காலம் இருக்கு. ஒருமித்த கருத்தோடு இருக்கணும். என்டிஏன் தான் சொன்னேன் மேடம். நானும் என்னோட பேச்சுல என்டிஏன் தானே மேடம் சொன்னேன். ஏன்னா 2024 நம்ம என்டிஏன் தானே சொன்னோம். ஏன்னா 2024 என்டிஏ இருந்துச்சுல்லங்க. 2024 லோக்சபா என்டிஏ இருந்துச்சு. 2026 என்டிஏ இருக்க போகுது. இப்ப நீங்க கேட்கிற கேள்வி என்டிஏல யார் இருப்பாங்க, அதான் உங்களுடைய கேள்வி. என்டிஏல யார் இருப்பாங்க? நேரம் காலம் வரும்போது நம்ம பேசுவோம். அண்ணே நான் யாரை பத்தியும் நான் தப்பா சொல்ற ஆள் இல்லைங்கன்னா, எல்லோரும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு, பவர் இருக்கு. அது பிரசாந்த் கிஷோர் அவர்களாக இருக்கட்டும், தமிழகத்தில் சுனில் கண்ணுகுலுன்னு ஒருத்தர் இருக்கார் அவராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நான் எப்பவுமே வெளியிருந்து பார்க்கக்கூடிய ஆளுமைகள். நிறைய அவங்களுக்கு அரசியல் தெரியும். நான் சும்மா போற போக்கில் அப்படியே தேரை வாரி அரைக்க விரும்பல, தெரியும். அதே நேரத்தில் எந்த அளவுக்கு தெரியும் அது எனக்கு தெரியாது. ஏன்னா நாம களத்தில் இருக்கோம், கூட இருக்கோம், கீழே இருக்கோம், சுத்திக்கிட்டு இருக்கோம். நமக்கு எந்த அளவுக்கு தெரியும், அவர்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும். ஒரு டீம் போட்டு வேலை பார்க்குறீங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பசங்களையும் ரெக்ரூட் பண்ணி தமிழ்நாட்டில் வேலை பாருன்னு டீம் வச்சிருக்காங்க. ஸோ அந்த பசங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் எனக்கு தெரியாது. அதனால யாரையும் நான் குறைச்சி மதிப்பிடல. அதே நேரத்தில் களத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டனையும் தலைவனையும் குறைச்சி மதிப்பிடாதீங்கிறத நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை சொல்றேன். ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அரசியல் களத்தில் இறங்கும் பொழுதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். பீகார் கடுமையான அரசியல் களம், எளிதான ஒரு களம் இல்லை. ஜாதி அரசியல் நிறைந்திருக்கக்கூடிய களம். பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அங்கே போயிருக்கிறாங்க, நின்னாங்க. நான் யாரையும் குறைச்சலாம் மதிப்பில்லை. வருகின்ற காலத்தில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வளர்வார்களா, ஜனசுராஜ் வளருமான்னு தொடர்ந்து பார்க்கணும். ஆனால் இந்த முறை நடக்கக்கூடிய பீகார் தேர்தலையும் என்டிஏ தான் ஜெயிக்க போகுது. எழுதி வச்சுக்கங்க. என்டிஏ வில் வின். பிஜேபி கடந்த முறை போல பெரிய அளவில் பிஜேபி அங்கே எம்எல்ஏக்களை பெறப்போம். இன்னைக்கு நான் சொல்றது எழுதி வச்சுக்கணும். தமிழ்நாட்டுக்கு முன்னாடி நடக்கத்தான் போகுது. களத்தில் பிரசாந்த் கிஷோர் அவருடைய ஜனசுவராஜ் இருக்கத்தான் போகுது. தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு முன்னாடியே நீங்க பார்க்கத்தான் போறீங்க. பிரசாந்த் கிஷோருடைய கட்சி இருக்கும், பிஜேபி இருக்கும், யார் அதிகமாக ஜெயிப்பாங்கன்னு பாருங்க. அதனால் லாங் ஸ்டாண்டிங்கா பாலிடிக்ஸ்ல நிக்கணும். 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழிச்சு சில பேருக்கு வாய்ப்பு வரும். அதனால எல்லோருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்தனால கேம் மாறும். கோச் முக்கியமா, கேப்டன் முக்கியமா, பிளேயர் முக்கியமான எப்பொழுதுமே பிளேயர் ஃபர்ஸ்ட், கேப்டன் செகண்ட், கோச் தேர்ட், ஸ்பெக்டேட்டர் ஃபோர்த். ஆனா நிரந்தர எதிரியும் நிரந்தர நண்பனும் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் கூட, ஒரு கட்சி கொள்கை அடிப்படையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரி இருக்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி சொல்லும் பொழுது நாங்களும் காங்கிரஸும் இன்னைக்கு எதிரியா இருக்கோம், நாளைக்கு நண்பாக முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்முடைய சித்தாந்தங்கள் வேறு வேறு. மக்கள் பார்த்து ஓட்டு போடுறாங்க. அதே போல நாங்களும் பல கட்சிகளும் ஒன்றாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. சில இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு நாட்டினுடைய நலனுக்காக அது நடந்திருக்கு. 99 2004 என்டிஏ ஆட்சி, அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய ஆட்சி நடந்திருக்கு இல்லைன்னு நான் சொல்லல. அதனால் நிரந்தர எதிரி நிரந்தர நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா இடத்திலும் பொருந்தாது என்பது என்னுடைய கருத்து.